we women. பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். இப்போ உங்க முன்னாடி வர போறவங்க எக்ஸ்ட்ராடினரி சிங்கர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் Srinivas and Shweta Mohan. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாலாட்ட, கடலில் அலைகள் ஓடி வந்து காலை நீராட்ட, எழுந்த இன்பம் என்ன என் எண்ணம் ஏங்கும் ஏக்கம் என்ன, விருந்து கேட்பதென்ன அதையும் விரைந்து கேட்பதென்ன, முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கன்னம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை. ரோஜாக்களில் பன்னீர் துளி வழிகின்றதே, அது என்னதே, அதற்காகத்தான் அலை பாய்கிறேன், வந்தேன் தர வந்தேன், நினைவோ ஒரு பறவை விரிக்கும் மதன் சிறகை, பறக்கும் அது கலக்கும் தன்னுறவை, நினைவோ
பறவை. வனிதா மணி அவன மோகினி வந்தாடு. பிம்பம் 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 கனியோ கனி ஒரு சியோ தனி கொண்டாடு. பிம்பம் 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 உன் கண்களோ திக்கி திக்கி பேசுதடி என் நெஞ்சிலே தக்க திமி தாளமடி. உன் கண்களோ திக்கி திக்கி பேசுதடி என் நெஞ்சிலே தக்க திமி தாளமடி. வந்து ஆடடி வனிதா மணி அவன மோகினி வந்தாடு. கனியோ கனி ஒரு சியோ தனி கொண்டாடு. பூங்காற்று திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா. தாலாட்ட மடியில் வச்சு பாராட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. ராசாவே வருத்தமா ஆகாயம் சுருங்குமா. ஏங்காதே அத உலகம் தாங்காதே. அடுக்குமா சூரியன் கருக்குமா. சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா. குக்கு 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 குக்கு. தம்பிகளே தங்கைகளே தேரில் என்னை ஏற்றுங்கள். உல்லாசமாய் உற்சாகமாய் ஊரை சுற்றி காட்டுங்கள். சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா. குக்கு 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 குக்கு. இனி நானும் நான் இல்லை இயல்பாக ஏன் இல்லை சொல்லடி சொல்லடி. முன் போல நான் இல்லை முகம் கூட எனதில்லை ஏனடி ஏனடி. நானும் நீயும் ஏனோ இன்னும் வேறு வேறாய். புறையேறும் போதெல்லாம் தனியாக சிரிக்கின்றேன் அது ஏனடி. இனி நானும் நான் இல்லை இயல்பாக ஏன் இல்லை. சொல்லடா சொல்லடா. முன் போல நான் இல்லை முகம் கூட எனதில்லை ஏனடா ஏனடா. கடலினில் மீனாக
அழகே உன்னை பிரிந்தேனின் அறிவில் ஒன்றை இழந்தேன். வெளியே அழுதால் வெட்கமென்று விளக்கை அணைத்து அழுதேன். வெளியே அழுதால் வெட்கமென்று விளக்கை அணைத்து அழுதேன். பழைய மாலையில் புதிய பூக்கள் தான் சேராதா? பழைய தாலியில் புதிய முடிச்சுகள் கூடாதா? வாழ்க்கை ஓர் வட்டம் போல் முடிந்த இடத்தில் தொடங்காதா? வாழ்க்கை ஓர் வட்டம் போல் முடிந்த இடத்தில் தொடங்காதா? அழகே சுகமா அன்பே சுகமா? உன் கோபங்கள் சுகமா? உன் தாபங்கள் சுகமா? கண்ணே சுகமா சுகமா? உன் தனிமை சுகமா சுகமா? கண்ணம் ரெண்டு சுகமா? அதில் கடைசி முத்தம் சுகமா? உந்தன் கட்டில் சுகமா? என் ஒற்றை தலையணை சுகமா? அடுத்ததான் நம்ம பாராட்ட போகிற ஒரு ஹீரோயின் மிக எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டேலண்ட். நான் முதல்ல அலை பாதியை பண்ணி முடிச்சப்புறம் எல்லாரும் எங்கிட்ட சொன்னாங்க, இந்த ஹீரோயினோட நீங்கள் படம் பண்ணிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இவங்களை பற்றி இன்னும் சொல்லப்போனால், இவங்க ஸ்க்ரீனில் இருக்கும்போது இவங்க ஆடினாங்கன்னா யார் எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி காணாமல் போயிடுவாங்க. ஷீ இஸ் சச் அ குட் டான்ஸர். இப்படி சொல்லி சொல்லி தான் இது வரைக்கும் நீங்கள் ஆடவே இல்லையா? டேய், கேட்டேன். என் ட்ரேட் சீக்ரெட்ஸ்லாம் நீ சொல்லக்கூடாது, கம்முன்றா. ஓகே. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பாம்பேலேருந்து ஹீரோயின்ஸை இம்போர்ட் பண்ணுற ட்ரெண்ட் இவங்க கிட்டேருந்து ரொம்ப பாப்புலராகி பெரிய அளவில் தொடங்கிடுச்சு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், இந்த அவார்டு கொடுக்க ப்ளீஸ் லெட் மீ இன்வைட் ஆன் ஸ்டேஜ் ஒன் ஆஃப் ஹர் டிரெக்டர்ஸ், டைரக்டர் வசந்த். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். Can we have a small AV on this fantastic heroine? சிம்ரன் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத பெயர். சிம்ரன் என்ற பெயர் பல வெற்றி படங்களை நம் நினைவிற்கு கொண்டு வரும். இந்த அழகு தேவதை தன் புதுமையான அணுகுமுறையால் கவர்ச்சியில் ஒரு புதிய பரிமாணத்தை கொண்டு வந்தவர். தன் நடன திறமையால் திரையுலகையை ஆட வைத்த இவர் பிரபுதேவா, விஜய் போன்ற சிறந்த நடன கலைஞர்களுடன் ஆடிய நடனம் ரசிகர்களை ஆட்டம் போட வைத்தது. தன் முதல் படத்திலேயே இவரது நடனம் அனைவரது அங்கீகாரத்தையும் பெற்றது. தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்த இவர் வாலி படத்தில் தன்னுடைய நடிப்பிற்காக அனைவரது பாராட்டையும் பெற்றார். மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான கன்னத்தில் முத்தமிட்டால் படம் இவரது நடிப்பிற்கு சிறந்த அங்கீகாரத்தை பெற்று தந்தது. பஞ்சதந்திரம், ரமணா, பம்பல் கே சம்பந்தம் போன்ற படங்களில் நடித்து இறுதி வரை கதாநாயகியாகவே தொடர்ந்த சிம்ரன் நம் தமிழ் திரையுலகம் பெற்றுள்ள அழகான பொக்கிஷம். The very fantastic Simran. இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ, என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ. வசந்த் சார், சிம்ரனோட நீங்கள் வேலை செஞ்ச அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். ஐ திங்க் அழகு எதுன்னு கேட்டிங்கன்னா கான்ஃபிடென்ஸ். இந்த தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் ராஜகுமாரின்னு ஒரு ஹீரோயின். நீங்கள் அவங்கள பார்க்கணும். கான்ஃபிடென்ஸ், திமிரு, ஆட்டிடியூட்,
ஐ திங்க் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ஹீரோயின்ஸை வந்து நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்ப விரும்பி அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட ஆக்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நான் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா அது வந்து சிம்ரன்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட். அவங்கள நான் பாம்பேயில் வந்து ஒரு சென்டர் ஹோட்டலில் டெஸ்ட் பண்ணது இன்னமும் ஞாபகம் இருக்குது. அவங்க இவ்வளோ பெரிய லெவலுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐ திங்க் அன்னைக்கு யாருமே நாங்கள் நினைக்கிறத விட ரொம்ப பெரிய லெவலுக்கு வந்தாங்க. எங்கள் எல்லாருக்கும் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். சிம்ரன் நீங்கள் பேசுங்க. இவ்வளோ நல்லா தமிழ் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ we are all very eager to hear what you have to say. Thank you so much Just for Women magazine for giving me this honor. I don't know how to behave like a star and whatever it is. Like I very scared to talk right now, because all my seniors are actually sitting down here and I don't know how I'm going to just express what I feel right now. I started my career in 95 in Hindi and then moved down south because of the fame of that song Tere Mere Sapne was very, very appreciated by all South Indians and especially in Chennai. And then I got offers from here and he told my mom, I don't know how I'm going to act, I don't know the language. So appo enoda amma enkita sonanga, see Simran, appo I was just shooting for a Malayalam film. My first Malayalam film, அவங்க எனக்கு dialogue கொடுத்தாங்க. dialogue எழுதி வந்து கட்டரில் வச்சு you read from there and talk on phone, you have to even cry on phone. I said okay, but அந்த dialogue வந்து முடிக்கிறதுக்கு more than 15, 20, 30, 25 takes ஆயிடுச்சு. Then I went to the makeup room and told my mom, मम्मी मेरे से नहीं होगा, मैं नहीं कर सकती हूँ. मम्मी ने बोला देखो बेटा, you have taken something, you have to complete it. So later on you decide. Just started from there and I don't know இப்போ எனக்கு லாங்குவேஜும் வருது. So very much happy, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் that I am a part of a very beautiful industry today. And thank you so much Vasant sir for giving me that break. எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகத்தில் இருக்குது. எப்படி நீங்கள் எனக்கு வந்து you don't have to do anything, you just have to pick this glass and go keep it in the fridge. Just do this much and just interact. என்னோட அப்பா இருந்தாங்க என் கூட அப்போ. So I just did it and then he said okay fine, it's gone, over, you go, I'll let you know. Sorry, okay. And then I got a call after few days that I am acting in a film of which has been produced by Mani sir, such a big name, and and which has been directed by Vasant sir. I was so happy. I mean, I consider myself as a God's child. Lovely parents, lovely colleagues, lovely family, everything good. I mean, nice. I'm very happy. Thank you so much for honoring me with this. I don't know, I can go on and on, but thanks a lot. Thank you Simran. ஆரியா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் கேட்கட்டா? நான் கேட்குறேன். சிம்ரன், நீங்கள் வந்து ஹிந்தி படத்தில் நடிச்சிருக்கீங்க, பஞ்சாபி படத்தில் கூட நடிச்சிருக்கீங்க. ஆனால் தமிழ் படத்தில் வந்து நடிக்கும்போது இவ்வளோ அன்பு, இவ்வளோ பாசம் கிடச்சி இப்போ நீங்கள் ஒரு தமிழனாவே மாறிட்டீங்க. இந்த தமிழ் மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் மக்கள், தமிழ் ஃபேன்ஸ், அவங்க வந்து ஃபேன்ஸ் ஜஸ்ட் சும்மா ஃபேன்ஸ் கிடையாது, they are fans from the heart. Correct. I agree with you. Thank you so much Simran. It's such a pleasure to have you on the stage with us. Thanks Vasan sir. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யாருதுன்னு பார்ப்போம். வழக்கம் போல் எல்லா ஹீரோன்ஸும் நம்ம க்ளூ கொடுத்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் கூட ஒரு பயங்கரமான ரொம்ப டிஃபிகல்ட்டான க்ளூ கொடுக்க போகிறேன். தமிழ் தெரிஞ்சால் கூட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. இந்த குவிஸ் ப்ரோக்ராம் நீ ரெடியா பிரதர்? ரெடி பிரதர். ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிஸ் ப்ரோக்ராம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பிரதர். ஜாமி, கிஸ் இல்லை, குவிஸ் ப்ரோக்ராம். குவிஸ், ஓகே பிரதர். எனிவே, கவனமாக கேளுங்க. அவங்க உங்கள் பேர் சால தொடங்கி தால முடியுது. ஆனால் பெரிய விஷயம் என்னன்னா நடுவில் எந்த எழுத்துமே இல்லை. கெஸ் பிரதர். இந்த கோட்டீஸ்வரன் ப்ரோக்ராமில் 10,000 ரூபாய் கேள்வி மாதிரி இருக்கு பிரதர். Ladies and gentlemen, please welcome Sada. வாழவைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே, தூதுவிட்ட கண்களுந்தை தேடுது, அன்பு விட்ட காமலுக்கும் சே, வாசமுள்ள பூவெடுத்து தூவுதே, நம் வாசம் வந்த தென்றலுக்கும் ஜே, வாழவைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
ஓகே, எல்லாரையும் போர் பண்ண விரும்பல. ஆனால் அடுத்தது வந்து நம்ம பாராட்ட போகிற ஹீரோயின் கூட ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி என் கூட அறிமுகமானவங்க. சாரி பிரதர், பட் தட் இஸ் ட்ரூ. போர் அடிக்கலையே உங்களுக்கு? சரி, வேறு ஏதாவது க்ளூ கொடுங்க பிரதர். பொதுவாக புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஆடி மாதத்தில் பிரித்து வைப்பாங்க. கரெக்ட். எல்லாருமே பிரிஞ்ச விஷயம். ஆனால் உலகத்திலேயே போஸ்டர் அடித்து பிரித்து வச்ச கப்பல் இவங்க தான். எனக்கு மட்டும் இல்லை பிரதர், உலகத்துக்கே புரிஞ்சு போச்சு இவங்க யாருன்னு. பிரிஞ்சப்போ ஒரு 1000 போஸ்டர் அடித்தாங்களே. கரெக்ட் பிரதர். இவங்க சேர்ந்தப்பறம் ஏதாவது ஒரு போஸ்டராவது அடித்தாங்களா? அது அந்த ஆட் கம்பெனி தான் பிரதர் கேட்கணும். லெட்ஸ் வெல்கம் பிரசன்னா அண்ட் சோனியா அகர்வால் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். Let's have the audio video on this wonderful actor. ஸ்னேகா தன் வசீகரிக்கும் சிரிப்பாலும் மயக்கும் விழிகளாலும் ரசிகர்கள் நெஞ்சத்தை ஆட்சி செய்யும் புன்னகை அரசி. குடும்பத் தலைவி முதல் கல்லூரி மாணவி வரை எந்த ஒரு கதாபாத்திரத்திற்கும் கச்சிதமாக பொருந்தக்கூடிய நாயகி ஸ்னேகா.
தன் அலட்டாத அழகால் தமிழ் ரசிகர்களை தன்வசப்படுத்திய ஸ்னேகா, ஆனந்தம், நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை நினைத்து, பார்த்திபன் கனவு, ஆட்டோகிராஃப் போன்ற படங்களில் தன் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரின் பார்த்தாலே பரவசம் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ஸ்னேகா தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகைக்கான விருதை விரும்புகிறேன், ஆனந்தம், பிரிவோம் சந்திப்போம் படங்களுக்காக பெற்றுள்ளார். பத்மஸ்ரீ கமல்ஹாசனுடன் பம்பல் கே சம்பந்தம், வசூல் ராஜா MBBS படங்களில் நடித்துள்ள ஸ்னேகா கலாச்சாரமும் நவநாகரீகமும் கலந்த ஓ அழகு கலவை. Ladies and gentlemen, please invite on stage the very gracious and very beautiful Sneha. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய லெஜெண்டரிஸ் இருக்காங்க. நான் பெரிய ஃபேன் நதியா மேமுக்கு, சுஹாசினி மேமுக்கு, ரேவதி மேமுக்கு, ராதா மேமுக்கு, இது மாதிரி நிறைய பேருக்கு நான் ஃபேன்ஸாக இருந்திருக்கேன். அவங்க இந்த மேடையில் இந்த அவார்டு வாங்குற அன்றைக்கி நானும் அவார்டு வாங்குறேன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என் பர்த்டே அன்றைக்கி என் கணவர் கையிலேருந்து வாங்குறது இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஆக்சுவலாக நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் கூட நடித்த படம்லாம் வந்தது. அப்போ பார்த்துட்டு நான் காலேஜில் சைட் அடித்த பொண்ணுங்களாம் நீ ஸ்னேகா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிலாம் நிறையா ரூட் விட்ருக்கேன். பட் ஸ்னேகாவே என் லைஃப் பார்ட்னராக வருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. Thank you so much. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அந்தி வரும் நேரம் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் தாயே.
மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார்வை மீனோட சேரும் மானோட பார்வை மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம் மெட்டுனா மெட்டு கட்டி இட்டு கட்டி பாடிக்கிட்டு கட்டுனா ராகம் என்னும் மாலை ஒண்ணு கட்டி புட்டு சுத்தனா சுத்தி அத என் கழுத்தில் போட்டு புட்ட ஒன்ன மட்டும் விட்டு புட்ட தாலி கட்ட மறந்து புட்ட ஏழேழு ஜென்மம் ஒன்ன பாடும் உன்னோட பாட்டுக்காரன் பாட்டும் என் மனசேனோ கிறங்குதடி சிறகடிச்சு பறக்குதடி மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி சந்தைக்கு வந்த மச்சான் சாட சொல்லி பேசுவ